ஒரு வழியாக நம்ம சபரிமலை வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் அந்த கன்னிசாமியோட கதையும் அப்படி பார்ட்டாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது தெளிவாக இருக்குமான்னு தெரியல. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என்னுடைய ஓன் வாய்ஸும் கொஞ்ச நேரம் ஸ்டோரியும் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. எரிமலை கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சபரிமலையை பார்க்குறதுக்கு. இப்போது இந்த எரிமலையில் கன்னிசுவாமிகள் மட்டும் ஒரு ஸ்பெஷலான பூஜை இருக்குது. கன்னிசுவாமிகளுக்கு முகத்தில் வண்ணம் பூசியும் தலையில் ஒரு கிரீடம் வச்சியும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு எதுக்காக அப்படின்னா, ஐயப்பன் காட்டுக்கு போகும்போது மகிஷி என்ற ஒரு பெண்ணை வதம் செஞ்சார். அந்த வதம் செஞ்ச உடனே அந்த அரக்கைக்கு சாப விமோசனம் அடைஞ்சு அவங்க ஒரு பெண்மணியாக உருவானாங்க. அந்த பெண்மணி பேர் தான் லீலாவதி. அந்த லீலாவதி அம்மையார், உங்களால் தான் நான் சாப விமோசனம் பெற்றேன், நீங்கள் என்ன திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு ஐயப்பன் கிட்ட முறையாட ஐயப்பன் சொன்னார், இந்த எரிமலையில் இந்த மாதிரியான ஒரு கன்னிசாமிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தலையில் இந்த குச்சி சொருவி இருக்கும் இல்லையா, இந்த குச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு சரங்கொத்தியில் சொருவணும். ஸோ இதுதான் இங்கே ஒரு சின்ன ஐதீகம். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மாதிரி பண்ண முடியாது. நான் இந்த ஜென்மத்தில் ஒரு சன்னியாசி, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதற்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்ன அப்படின்னா, என்ன ஒவ்வொரு வருஷமும் கன்னிசுவாமிகள் பார்க்க வருவாங்க. என்னைக்கு அந்த கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஐயப்பன் லீலாவதிக்கு வாக்கு கொடுத்தாரு. அதன் பேரில் மஞ்சமாதா அப்படின்ற பேரில் எடுத்துட்டு வந்த தேங்காவை இங்கே தான் உடைக்கணும். அவருக்கு பக்கத்துலேயே அம்மன் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேஷம் போடும்போது தலையில் ஒரு குச்சி சொருவிட்டு இருப்பாங்க. அந்த குச்சி சொருவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரம் கொத்தி என்ற இடத்துல அதை கொத்தி வைக்கணும். அதை கொத்தி வைக்கும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, ஒரு கன்னிசுவாமி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி லட்சக்கணக்கான கன்னிசுவாமிகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க வருடம். ஸோ இதுதான் அதனுடைய ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் எதுவும் தப்பு குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. தலபாரமே சுமந்து தள்ளாடியே நடந்து ரொம்பவில் நனைந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போய் ஐயப்பனை பார்க்க முடியும். ஸோ ஒரு வழியாக இருமுடியை தூக்கி தலையில் வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து பஸ்ஸில் பம்பாயில் போயிட்டு இறங்கி அங்கேருந்து பம்பா நதியில் குளிச்சுட்டு அங்கேருந்து தான் சுவாமியை பார்க்குறதுக்கு போகணும். ஸோ ஓகே, எரிமலையில் இருந்து நம்ம நீலிமலைக்கு நம்மளுடைய பஸ்ஸிலேயே வந்தாச்சு. ஸோ நீலிமலையிலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் பம்பா போய் பம்பாவில் இறங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் குளிச்சுட்டு, ஏன்னா நம்ம எரிமலையிலையும் ஒரு வாட்டி குளித்தோம், இப்போ மறுபடியும் பம்பை போயிட்டு பம்பையிலையும் நம்ம ஒரு வாட்டி குளிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து தான் சுவாமி தரிசனத்துக்கு மறுபடியும் இருமுடியை சுமந்து புறப்படுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குற இடம்தான் பம்பா. ஸோ பம்பாவில் நான் நினச்சேன் நிறையா தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு. சுத்தமாக தண்ணி இல்லை. அதாவது ஒரு இடுப்பு லெவலுக்கு கூட இல்லை, முட்டிக்கால் லெவலுக்கு தான் இருக்குது. அதுலேயே தலை முழுகிற மாதிரி குளிச்சுட்டு, ஆனால் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட், பயங்கர குளிர், நல்ல என்ஜாய்மெண்ட்டோட பம்பையில் குளிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தான் பம்பையில் குளிக்க போகிறேன்.
ரூபா. இன்னும் இவ்வளோ எண்ணெயிலே காலையிட்டு இருக்கும் காலங்கத்தால் வைத்த பார்த்து இப்போ இதை ஏற்றோம்னா பெரிய வேலை முடிச்சுன்னு அர்த்தமா? ஓஹோ மட்டும் டவுனு. ஓகே இந்நேரம் ஐயப்பா எனக்கு கறி கலங்க வச்சிட்டாரு. தோழி பாருங்க அடேங்கப்பா. ஆஹா இப்போ செம்ம நெட்டாக இருக்குது இது. முருகடா சாமி இன்னும் நெட்டாக இருக்குமா? ஆண்டா ನೀ ಬೆಟ್ಟ ಬಾಣವದು ನಾಟುವ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವಾಲಯಂ ನಿನಗೆ ನಿರ್ಮಿಸಿ ಹೇಳಿ ಎಂದು ನೀ ಓಡಿದ ಸರವು ನಾಟಿದ ಕಾಲಂದು சரம்கொத்தி வந்தாச்சு. ஸோ சரம்கொத்திலேருந்து ரூட் வந்து ரொம்ப டவுனாகவே ஈஸியாக இருக்குது. ஆனால் சரங்கொத்திக்கு முன்னாடி ஏறின ரூட்டெல்லாம் அப்பா சின்ன பாதை தான் ஏறுறோம், இதுக்கே வந்து நாக்கு தள்ளிடுச்சு. இப்போ பெரிய பாதைலாம் ஏறினா என்ன ஆவன்னு தெரில. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் பெரிய பாதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் சரங்கொத்தி. ஒரே சர்க்கிளாக போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே தேங்க்யூ. என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க தங்கமே, மாமா கூட வா. தேங்காய் தேங்காய் அடிச்சுட்டு போ. தேங்காய் அடிச்சுட்டு அப்படியே அங்கே சொரு. அப்படியே சொரு. हाथ मत जाओ. तो तरंग उतरे जाओ. वो सामने तो ಒಳ್ಳೆ ಕುಮಟು ಸುರಕ್ಷಿತ ನಿಷ್ಠೆ ನೀತಿ ನಿಯಮ ಭಯಭಕ್ತಿಯೊಂದಿಗೆ ಕಠಿಣವಾದ 48 ದಿನಗಳ ಒಂದು ಮಂಡಲ ಕಾಲ ವ್ರತ ಮಾಡಿ ಓಂ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ. ಕಿಲೋಮೀಟರ್ಗಳ ದೂರದಿಂದ ಭಗವಂತನ ದಿವ್ಯ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ ಪುಣ್ಯವಾದ ಸತ್ಯವಾದ அது வரக்கூடாதுன்னு தான் அடிக்கிறாங்களா? இதை பார்த்து போ. அம்மா அப்பா கை பிடிங்க. எங்கே மட்டும் போகலன்னா அங்கே போகிறோமா எப்படி? போடலாம் சொல்கிறேன், நிற்க விடலாம். ஓட்டம் செட் ஆகுது. ஆ
அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ண நம்ம பதிமூணு வாரத்தில் எங்க இருக்கீங்க புரியல கரெக்டாக அந்த தலைக்கு கீழே